Hello friends, welcome back to Mailthogai Studio. In this video, matte filling stitch எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து stitch number 17. இந்த stitch வந்து maximum fillingகாக யூஸ் பண்ணுவோம். அதாவது ஏதாவது ஒரு டிசைன் போட்டுட்டு அதுக்குள்ள fill பண்றதுக்காக இந்த stitch யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் silk thread எடுத்துர்க்கேன். ரெண்டு thread எடுத்துர்க்கேன். நார்மல் செயின் stitch தான். இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. திருப்ப அதே அளவுக்கு இந்த செயின் ஸ்டிட்ச் வந்து எந்த அளவுக்கு போட்டுருக்கீங்களோ, அதாவது எவ்வளோ லென்த்ல போட்டுருக்கீங்களோ அதே லென்த்ல செகண்ட் செயின் ஸ்டிட்ச், தேர்டும் அதே லென்த், ஃபோர்த்தும் அதே லென்த். இந்த மாதிரி அந்த டிசைனுக்கு எவ்வளோ செயின் தேவைப்படுதோ அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு திருப்பி குட்டி லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. இந்த எண்டில் லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டு திருப்பி இந்த இடத்துல, அதாவது இந்த செயின் வந்து எங்கெங்கே எண்ட் ஆயிருக்கோ அதே இடத்துல போடணும். இங்கே ஒரு செயின், திருப்பி இங்கே ஒரு செயின், இங்கே ஒரு செயின், இங்கே ஒரு செயின். டோட்டலாக இதில் 4 செயின் போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்தோடனே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. திருப்புறதுக்கு முன்னாடி போட்டுட்டு திருப்பி அதே தான், அதே இடத்துல இங்கே ஒரு ஸ்டிட்ச், இங்கே ஒரு ஸ்டிட்ச், அதே மாதிரி 4 ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 3 லைன்ஸ் போட்டுட்டு திருப்பி நெக்ஸ்ட் 4th லைன் வந்து இந்த மாதிரி 3 லைன் வந்து அதே இடத்துல போட்டோம் 4 ஸ்டிட்ச். திருப்பி 4th லைன் வந்து இந்த ஸ்டிட்சுக்கு சென்டரில் போடணும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் செயினுக்கு சென்டரில் ஒரு ஸ்டிட்ச், இப்போ இந்த இடத்துல வரும். அதே மாதிரி செகண்டுக்கு சென்டரில், தேர்டுக்கு சென்டரில், ஃபோர்த்துக்கு சென்டரில், நெக்ஸ்ட்டு இது எது வரைக்கும் டிசைன் இருக்கோ அது வரைக்கும் ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. திருப்பி ஒரு குட்டி லாக் ஸ்டிட்ச். இப்போ எந்தெந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களோ அதே இடத்துல திரும்பியும் ஃபர்ஸ்ட் வந்து 3 லைன் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி திருப்பி 3 லைன் அதே இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது 2 லைன் முடிஞ்சிருச்சு. திருப்பி 3வது லைன். ஓகே, இப்போ 3 லைன் போட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து 4 செயின் ஸ்டிச் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் திரும்பியும் 4 செயின் ஸ்டிச், பட் வந்து அதுக்கு சென்டரில் போட்டிருக்கோம். அதே மாதிரி திருப்பி 3 லைன் முடிஞ்சிருச்சு இல்லையா, திருப்பி வந்து இதோட சென்டரில். இந்த மாதிரி சென்டரில் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மேட் எஃபெக்டில் கிடைக்கும். திருப்பி அதே மாதிரி 3 லைன் போட்டுக்கோங்க. மூணு லைன் போட்டுட்டோம். 3 லைன் போட்டுட்டு திருப்பி அதோட சென்டரில், இதோட சென்டர், போட்டுட்டு திருப்பி அதையும் 3 ஸ்டிச், 3 லைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
3 லைன் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷிங் எஃபெக்டில் கிடைக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து 3 லைன் ஸ்டிச்சு ஒரே இடத்துல இந்த மாதிரி 4 செயின் போட்டோம். திருப்பி அதோட சென்டரில் திருப்பி 3 லைன் போட்டோம். அதே திருப்பி அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மேட் எஃபெக்டில் கிடைக்கும். இந்த ஸ்டிச் வந்து நம்ம ஃபில்லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பீகாக் டிசைன் போட்டுட்டு அதோட நெக் பார்ட்டில் இந்த மாதிரி டிசைன் போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகே, உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.